எல்லாரும் மீட்டிங் வந்துட்டாங்க, வாங்க. ஓகே. Today we are going to discuss about our sales strategy. ஹாய், மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ தைரியமாக வந்தான், ஆனால் மீட்டிங் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி ஆகிட்டா. இந்த மாதிரி நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இவனை கூப்பிட்டு போய் ஒரு 5 டெக்னிக் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும், அவனால் மீட்டிங்கை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். அந்த 5 டெக்னிக் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு இங்கிலீஷ் பார்ட்னர், யூ வாட்சிங் இங்கிலீஷ் அண்ட் மோர். ஸோ இன்றைக்கி இவனுக்கு தான் நான் சொன்ன அந்த 5 டெக்னிக்ஸுமே இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 5 டெக்னிக்ஸுமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இவனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மீட் மிஸ்டர் குட்டி. ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவான். மெமரி நம்ம சொல்கிறத அடிக்கடி மறந்துடுவான். டெக்னிக் நம்பர் 1, ப்ரிப்பரேஷன். ஒரு மீட்டிங் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீட்டிங்க்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த மீட்டிங் ப்ரிப்பரேஷனில் என்ன அந்த மீட்டிங்கோட அஜெண்டா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, என்னென்ன டாபிக்ஸ் பற்றி அந்த மீட்டிங்கில் பேச போகிறாங்க, நீங்கள் பேச வேண்டிய செக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த மீட்டிங்க்கு முன்னாடி ப்ரீ ரிசர்ச் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது டேட்டா, அந்த மீட்டிங்க்கு ரிலவெண்ட்டான டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாச்சும் ப்ரீவியஸ் மீட்டிங்ஸோட நோட்ஸ் இருந்தால் அதுவுமே பக்காவாக ரெடியாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, உங்கள் கையில் ஒரு நோட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸில் ஒரு 3 to 4 லைன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எழுதுறதுக்கும் மைண்டில் நிற்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக் நம்பர் 2, பி கிளியர் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட். நீங்கள் என்ன மீட்டிங்கில் பேச போகிறீங்களோ அதை பற்றி ரொம்ப கிளியர்டாக ஸ்ட்ரக்சர்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மெயின் பாயிண்ட் சொல்லி அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை சொல்லுங்கள். அதிகமாக ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணாமல், ஃபில்லர்ஸ் இல்லாமல் நீங்கள் பேசுகிற விஷயத்தை கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபில்லர்ஸ்ன்னு நான் எதை சொல்கிறேன்னா, ஆக்சுவலி இந்த மாதிரியான ஃபில்லர்ஸ் இல்லாமல் நார்மலாக உங்களோட கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஷார்ட் சென்டென்ஸில் உங்கள் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ரொம்ப பெருசாக சொல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா இன்னுமே கேட்குறவங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், I was thinking about a way to improve our sales strategy and I believe one of the things we can do is. இதை இவ்வளோ லென்த்தாக சொல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக ஈஸியாக சொல்லலாம். அது எப்படின்னா, one simple way to improve our sales is இப்படி தான். டெக்னிக் நம்பர் 3, கரெக்டிங் யுவர் வாய்ஸ் அண்ட் டோன். மீட்டிங்கில் நீங்கள் பேசுகிறப்போ உங்கள் வாய்ஸையும் உங்கள் டோனையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். இன்கேஸ் அதை நீங்கள் மறந்துட்டீங்க இல்லை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி நீங்கள் மீட்டிங்கில் இந்த மாதிரி சவுண்டு கொடுத்துட்ருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக உங்களோட வால்யூமை கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா லோவாக பேசும்போது இம்பேக்ட் இருக்காது. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசணுன்னா உங்கள் வால்யூமை கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி அதே மெயின்டைன் பண்ணால் போதும். டெக்னிக் நம்பர் 4, பாடி லாங்குவேஜ் அண்ட் ஐ கான்டாக்ட். நீங்கள் மீட்டிங்கில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தாலே உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாவே பூஸ்ட் ஆகும். நீங்கள் மீட்டிங்கில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி தாராளமாக கான்ஃபிடென்ட்டாக உங்களால் பேச முடியும். ஏன்னா ஹேண்ட் கெஷர்ஸ் வச்சு நீங்கள் சொல்ல வர பாயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக உங்களால் டெலிவர் பண்ண முடியும். நீங்கள் வந்து மீட்டிங்கில் பேசும்போது ஒரே ஒரு பர்சனை மட்டும் பார்த்து பேசாமல் எல்லாரையுமே காமனாக பார்த்து பேசுனீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கும் அவங்க கிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கனெக்ட் வரும். அவங்க மீட்டிங்கில் எங்கேஜிங்காக இருப்பாங்க. இதுவே ஒருத்தரை மட்டும் நீங்கள் பார்த்து பேசுனீங்கன்னா மற்றவங்க கிட்ட அந்த எங்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஐ கான்டாக்டும் ரொம்ப முக்கியம், உங்கள் பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக் நம்பர் 5, டோன்ட் வரி அபவுட் யுவர் மிஸ்டேக்ஸ். நான் ரொம்ப பர்ஃபெக்டாக மீட்டிங்கில் சொல்லணும்னு நினச்சி நீங்கள் மீட்டிங் போகாதீங்க. ஏன்னா யாருக்கும் எப்போ வேணால் மிஸ்டேக்ஸ் வரும். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அது ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு மீட்டிங்கை கண்டினியூ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்தாலோ இல்லை நீங்கள் சொல்கிறதுல ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் லோ ஆகிடவே கூடாது. என்னதான் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் நீங்கள் சொல்ல வர கான்டென்ட்டுக்கு வேல்யூ இருந்தால் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசினாலே அது கேட்குறவங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக தான் தெரியும். ஸோ அதனால் மிஸ்டேக்ஸ் வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 டெக்னிக்ஸுமே இவனுக்கு இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இவன் மீட்டிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். Hi team, very good morning. This meeting is to discuss about our sales performance of last year.
Today we are going to discuss about our sales strategies, sales performance, SWOT analysis, competitor analysis, budget and so on. Let's begin. இப்போ இந்த 5 டெக்னிக் ஃபாலோ பண்ணி இவனாலையும் இவனோட பிஸ்னஸ் மீட்டிங்கை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியறப்போ உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். இந்த 5 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் உங்களோட பிஸ்னஸ் மீட்டிங்ஸை ஈஸியாக கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணிட முடியும். நான் இப்போ இவனை ட்ரைன் பண்ண மாதிரி நீங்களும் ட்ரைன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, bye. This is Ashik from English and More.